எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பு கண்டனம் எதிரொலியாக ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா இன்று தாக்கல் இல்லை. நாடாளுமன்ற அலுவல் நிகழ்ச்சியின் இன்றைய பட்டியலிலிருந்து மசோதா தாக்கல் நிகழ்வு நீக்கம். ஹரியானா எல்லையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி வரும் விவசாய சங்க நிர்வாகிகளுடன் ஒன்றிய அரசு குழுவினர் பேச்சுவார்த்தை. போராட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளிக்க அதிகாரிகள் மறுப்பு. கேரள மக்களை ஒன்றிய பாஜக அரசு பழிவாங்குகிறது. வயநாடு பேரிழவை சந்தித்த போதும் இதுவரை எந்த நிதியையும் வழங்கவில்லை என அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் குற்றச்சாட்டு. வங்கக்கடலில் இன்று உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. ராமேஸ்வரம் மீனவர்கள் கடலுக்கு செல்ல தடை. நாளை முதல் 2 நாட்களுக்கு தஞ்சை, நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். ராமேஸ்வரம் கடல் பகுதியில் இன்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கப்படாது என ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அதிகாரிகள் அறிவிப்பு. கனமழையால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் சீரமைப்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்திய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆய்வு செய்த கனிமொழி எம்பியிடம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். நெல்லை, தென்காசி, தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு மூத்த அமைச்சர்களை அனுப்பி ஆய்வு. பாஜகவை எதற்குமே கண்டிக்காமல் வாய்ச்சவடால் விட்டுக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி. விவேகானந்தர் மண்டபம், திருவள்ளுவர் சிலை இடையே அமைக்கப்பட்டு வரும் கண்ணாடி கூண்டு பாலம் 95% பணிகள் நிறைவு. நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த அமைச்சர் ஏவா வேலு தகவல். டெல்லி, பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களை வாட்டி வதைக்கும் கடும் குளிர். குப்பை கூழங்களை சாலையில் போட்டு எரித்து குளிர்காயும் மக்கள். பீகாரில் அரசு பணி தேர்வு வினாத்தாள் கசிந்ததாக குற்றச்சாட்டு. தேர்வு அறைக்குள் புகுந்து விடைத்தாளை கிழித்து எரிந்ததால் பரபரப்பு. குஜராத்தின் சூரத்தில் 2 கோடி மதிப்புள்ள கள்ள நோட்டுகள் சிக்கியதால் பரபரப்பு. 4 பேர் கைது செய்யப்பட்டு தீவிர விசாரணை. மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன் உடல் முகலிவாக்கம் மின்மயானத்தில் தகனம். 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் பிரியாவிடை. இறுதி நிகழ்வில் அமைச்சர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்பு. உலக செஸ் சாம்பியன் குகேஷ் சிங்கப்பூரிலிருந்து இன்று தாயகம் திரும்புகிறார். 10:30 மணிக்கு சென்னை விமான நிலையம் வரும் குகேஷுக்கு தமிழ்நாடு விளையாட்டுத்துறை சார்பில் சிறப்பான வரவேற்பளிக்க ஏற்பாடு. இங்கிலாந்து கால்பந்து அணியின் கேப்டன் பதவியில் மாற்றம் இருக்காது. புதிய பயிற்சியாளரான தாமஸ் தச்சல் தகவல். திரைப்படத்திற்கான நியாயமான விமர்சனங்கள் குறைந்துவிட்டன. இயக்குனர் ஞானவேல் கருத்து.